மேட்ச் 5 பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேரும். நம்ம இந்த வருஷம் வந்து இந்த ஐபிஎல் ரிவ்யூ அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நிறைய பழைய விஷயங்கள், நிறைய ஐபிஎல் என்ன நடந்துச்சு, பழைய கிரிக்கெட்ல பழைய ஐபிஎல் என்ன நடந்துச்சு அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து பேசுறோம். உங்களுக்கும் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். நீங்க ஒரு கிரிக்கெட் ஃபேன், கிரிக்கெட் வெறியரா இருந்தா கண்ணை மூடி நம்ம சேனலை வந்து நீங்க பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா கனெக்ட் ஆகும். அந்த கனெக்டிவிட்டி சூப்பரா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். வணக்கம் மகளே, நான் உங்க ஆர்ஜே பரத்தா உங்க கூட பேசிருக்கேன். வணக்கம் ஆர்ஜே ஃபேம். மேட்ச் 5 டெல்லி vs எல்எஸ்டி. இந்த மேட்ச்ல டாஸை வந்து டெல்லி ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச உடனே கண்ணை மூடிட்டு அக்சர் பட்டேல் நான் வந்து ஃபீல்டிங் சூஸ் பண்றேன்பா அப்படின்னு சொல்றாரு. இது வரைக்கும் நடந்த மேட்சஸ்ல இந்த 5 மேட்சஸ்லுமே வந்துட்டு எந்த டீம் வந்து சேஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட யூஸ் பண்ணியிருக்கலாம் அக்சர் பட்டேல் அப்படின்னு நான் சொல்றேன். ஓப்பனிங் இறங்குறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா இங்கதான் ட்விஸ்ட். ரிஷப் பண்ட் வந்து ஓப்பனிங் இறங்குறாரு. இந்த கேப்டன்ஸ்லாம் வந்து நான் தான் பெரிய புளுத்தி, என் பேட்டு தான் வளர்த்தி அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்ல ஹர்திக் பாண்டியா கேப்டன் அதுக்கப்புறமேட்டு 1-downலாம் வந்து இறங்கி பேட்டிங் பண்ணாரு. அதுக்கப்புறமேட்டு ஐயோ செட் ஆகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் பழைய பொசிஷனுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபினிஷர் ரோலுக்கு வந்து போயிட்டாரு. அதே மாதிரியே நேத்து மேட்ச்ல வந்து ரிஷப் பண்ட் வந்து ஓப்பனிங் இறங்குறாரு. பெரிய லெவல்ல ஒன்னும் பேட்டிங்கும் பண்ணல. பவுலர் கையில வந்து பால் பட்டு ரன் அவுட் ஆகுறாரு. ஒரு மோசமான அவுட் அப்படின்னு சொன்னாலுமே வந்துட்டு எல்எஸ்டியோட ஸ்டாட் எடுத்து பார்த்தோம்னா இந்த 4 வருஷத்துல அவங்க பவர் பிளேயோட ஸ்கோர் வந்து ஏக்கச்சக்கமா இருந்திருக்கு. இந்த மேட்சை தவிர இந்த மேட்ச் வந்து ரொம்ப மோசமா இருந்திருக்கு. சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்சே மோசமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கு. ஆனாலும் ரிஷப் பண்ட் வந்து இன்னும் 2-3 சான்ஸ் வந்து எடுத்துப்பாரு. ஏன்னா இப்படி ஒரு ரன் அவுட் ஆனதுனால நான் நல்லா நடிப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவர் அடிச்சுட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படிலாம் தயவு செஞ்சு பழைய பொசிஷனுக்கு மாறிடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். மேட்ச் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா விக்கெட்ஸ் வந்து டக்குன்னு விடுறாங்க. பெரிய லெவல்ல வந்து யாருமே விளையாடல அப்படின்னு சொல்லலாம். மிச்சல் மாஸ் மட்டும் சூப்பரா வந்து விளையாடுறாரு. அப்துல் சமத் நல்லா விளையாடுறாங்க. நிறைய விக்கெட் போகவும் இவங்க வந்து 100 ரன்னே தாண்ட மாட்டாங்க அப்படின்னு இருக்க டைம்ல வந்து நாங்க வந்து இம்பாக்ட் பிளேயர் இறக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஷபாஸ் அகமதை உள்ள கொண்டு வராங்க. ஷபாஸ் அகமது, அப்துல் சமத் 2 பேருமே வந்து எஸ்ஆர்ஹெச்காக விளையாடி இருக்காங்க. அவங்க பார்ட்னர்ஷிப் வந்து சூப்பரா பில்ட் ஆக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப அப்துல் சமதும் வேற வழி இல்லாம அடிச்சுதான் அவங்க என்ன ரன் கிடையாது அப்படின்னு இருக்கிறப்ப அடிச்சு அவுட் ஆகி வெளியே போறாரு. இம்பாக்ட் பிளேயரா வந்து ஷபாஸ் அகமத் வந்து நல்லா விளையாடுறான்னு கேட்டீங்கன்னா அவரு டீசென்டா தான் விளையாடிட்டு இருந்தாரு. ஆப்போசிட்ல விளையாண்ட நான் ஸ்ட்ரைக்கர்ஸ் யாருமே வந்து, அதாவது அவங்க ஸ்ட்ரைக் வரப்ப என்ன பண்றாங்க, ஷமிலாம் வந்தாரு, முதல் பால் தூக்கிட்டாரு, அவுட் ஆயிட்டு போறாரு. அடுத்து ஆண்ட்ரிஸ் நோக்கி வர தூக்கி அவுட் ஆயிட்டு போறாரு. இந்த மாதிரி எல்லாருமே அவுட் ஆனதுனால வேற வழியே இல்லாம டீம் வந்து ஆல் அவுட் ஆகுறாங்க. 140க்கு இம்பாக்ட் சப்பா வந்த ஷபாஸ் அகமதுக்கு வந்து வாய்ப்பே கொடுக்காம இங்க வந்து ஆல் அவுட் ஆகுறாங்க. சரி 140+ தானே நாங்களாம் அசால்ட்டா அடிச்சிருவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்பிடென்ட்ல கேஎல் ராகுல் உள்ள இறங்குறாரு. மச்சான் நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் நீ அவுட் ஆயிரா அப்படின்ற மாதிரி நான் உனக்கு பானிபூரி வாங்கி தரேன்டா, இல்ல ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தரேன்டா அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான பால் ஒன்று போறாரு முகமது ஷமி. கேஎல் ராகுல் வந்து மச்சான் நீ அங்க ஃபீல்டரை மட்டும் செட் பண்ண ஆஃப் சைட்ல நான் அப்படியே கையில கொடுத்துட்டு போறேன், நீ எனக்கு பானிபூரி ஃப்ரைட் ரைஸும் வாங்கி தரடா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு முதல் பால் டக் அவுட் ஆயிட்டு வெளியே போறாரு. தென் இங்கேயும் வந்து அதே தான் நடக்குது. எல்லாருமே வந்து டக்குன்னு விக்கெட் ஒழுக ஆரம்பிக்குது. 24க்கு 4 இருக்கு. இங்கதான் ரிசர்வ் பண்ணிட்டு ஒரு மீட்டிங் போறாரு. டேய் நம்ம தான் இந்த மேட்சை ஜெயிக்கிறோம் பாரு, 24க்கு 4 விக்கெட் ஆயிடுச்சு, 8 ஓவர் முடிஞ்சிச்சு, இந்த மேட்ச் வந்து தாறுமாறா ஜெயிச்சு நம்ம பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பதான் ஒரு விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் வருது. டேய் எல்லாருமே சூனாப்பான ஆயிர முடியுமாடா அப்படின்னு வந்து தோணுச்சு. யார் அந்த சூனாப்பான அப்படின்னு கேட்டீங்கன்னா ரோஹித் சர்மா தான். நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா ரோஹித் சர்மா, ஏன்னா நிறைய டீம்ஸ் வந்து லோ ஸ்கோர் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர்னு நினைக்கிறேன் பஞ்சாப் வந்து அந்த 1-11 வந்து டிஃபெண்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய டீம் வந்து லோ ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணியிருந்தாலும் எக்ஸாக்டா நான் ஏன் ரோஹித் சர்மான்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பவுலர் வச்சிருப்பாரு. ராகுல் சஹரே, குருணால் பாண்டியா, போல்ட், பும்ரா, அப்புறம் ஹர்திக் பாண்டியா, இன்னொரு யாராவது ஒரு ஸ்பின்னர் வந்து வச்சுப்பாங்க. ஸோ அவங்களோட டார்கெட் எவ்வளவு இருக்குன்னா 140, 135, 137, 142. நான் எப்போ சொல்றேன்னா அதில் வந்து 18, 19, 20 அந்த டைம்ல நான் சொல்றேன். இந்த ஸ்கோரை வச்சு கண்டிப்பா தோத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப நல்ல அந்த ஓப்பனிங் ஸ்பெல்ஸ் வந்து சூப்பரா பும்ராவும் போல்ட் எல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. அந்த 8 ஓவர் வந்து நடுவில் வந்து ராகுல் சகரையும் குருணால் பாண்டியும் வேற லெவலில் யூஸ் பண்ணுவாரு. அப்படியே டைட்டா போலிங் போட்டு அந்த மேட்சே வந்து ஜெயிச்சிருவாங்க மும்பை இந்தியன்ஸ். ஒரு மாதிரி இதே எப்போ இந்த ஸ்கோர்ல ஜெயிச்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணும். இது வந்து மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிறதாண்டி ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி அப்படின்னு நான் சொல்லுவேன். அது வந்து எனக்கு பர்சனலா அந்த டைம் ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு உள்ள வந்து பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. ஸ்டப்ஸும் ரிஸ்பி பொலன்னு பொழக்கிறாரு. ஃபர்ஸ்ட் 124 இருந்து 124 வராங்க. பார்ட்னர்ஷிப் 100 அடிக்கிறாங்க. இவர் தன்னோட 50யும் வந்து கிடக்குறாரு. 70 ரன் சிக்ஸ் அடிச்சு மேட்சை வந்து முடிகிறாரு. இங்கிட்டு ஸ்டப்ஸும் வந்து ஒரு அதிரடியான பேட்ஸ்மேன், நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனா அவர் வந்து என்ன பண்றாருன்னா ரன் ரேட்டையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாம, பாலையும் வந்து குறைக்காம, அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சுக்கிட்டு, ரொட்டேட் பண்ண வேண்டிய இடத்துல ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இந்த மேட்ச் வந்து அந்த 4 விக்கெட்டுக்கு அப்புறம் விக்கெட்டே வந்து விழுகல. ஏன்னா அவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. தென் பவுலிங்கும் வந்து ரொட்டேஷன் வந்து சரியில்லையோ எனக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் நிறைய இதெல்லாம் பண்ணி ஏமாத்திலாம் வந்து அவங்களை அவுட் ஆக்கியிருக்கலாம். அவுட் ஆக்க முடியாம போயிருச்சு. இந்த மேட்சை வந்து தோக்குறாங்க எல்எஸ்டி.
அவ்வளவுதான். இந்த மேட்ச் வந்து பெருசா வந்து இவங்க நல்லா விளையாடுனாங்க, அவங்க நல்லா விளையாடுனாங்க அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது. கொஞ்சம் ட்ரை பண்ணி ஒரு விக்கெட் இல்லை ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா இந்த மேட்ச் வந்து எல்எஸ்சி ஜெயிச்சிருப்பாங்க. ஆனா இங்க வந்து இடமே கொடுக்கல, அவங்க இடமே கொடுக்காம டிசி வந்து டாமினேட் பண்ணி இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் யார் ஜெயிப்பாங்க? கேகேஆர் வர்சஸ் எஸ்ஆர்எச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எச் இந்த மேட்சை ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தென் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பார்க்கணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் வேற என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் கிரிக்கெட் சம்பந்தமா அப்படின்னு உங்க ஐடியா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம்.